யாரு? ஏய் மாயா, எனக்கு தாகமா இருக்கு. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் உன்னோட ரத்தத்தை கொடு. ஏய் மாயா, நான் டாட்டர் ஆஃப் சக்கரவர்த்தி பேசுறேன். நீங்க? நான் ஃபாதர் ஆஃப் ஹாசினி பேசுறேன். சொல்லுங்க, என் டாக்டர் நல்லா இருக்காங்களா? எனக்கு ஈக்குவலா டஃப் குடுக்குறீங்களே. எப்பவுமே உங்களை நான் ஜெயிக்கவே முடியாது. அது எப்படிப்பா? பொய் சொல்லாதம்மா. பொண்ணுங்க எப்பவுமே அப்பாவை ஜெயிக்க ஆசைப்படவே மாட்டாங்க. அதான் உண்மை. பட்டிமன்ற கிங்கு கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, அம்மா ஸ்வேதாலா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. அதான் நாளைக்கு பார்க்க போறீல, அப்புறம் என்னம்மா? நாளைக்கு நீங்க என்ன பார்க்க வரீங்களா? சொல்லவே இல்ல. சரியா போச்சு போ. ஏம்மா, உனக்கு என்னாச்சு? உன் தலை தீபாவளிக்காக நாம எல்லாரும் பொள்ளாச்சியில் இருக்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமே, மறந்து போயிட்டியா? ஓ ஆமால, எல்லாமே மறந்து போச்சு. உனக்கு தலை தீபாவளியே மறந்துருச்சா? என்ன பொண்ணுமா நீ? எல்லா பொண்ணுங்களும் எப்படா தலை தீபாவளி வரும்னு காத்திருந்து அப்பாட்ட அது வேணும் இது வேணும்னு சண்டை ஓடிட்டு இருப்பாங்க. நீ என்னடா தலை தீபாவளியே மறந்துட்டு இருக்க? சாரிப்பா. சரி சரி, பரவாயில்ல. நாளைக்கு எல்லாம் ரெடியா இருங்க, கிளம்பலாம். நான் சாரி சொன்னதே அதுக்குதான்ப்பா. என்னம்மா சொல்ற? நாளைக்கு தலை தீபாவளிக்கு எங்களால வர முடியாதுப்பா. என்னது, வர முடியாதா? ஏன், என்னாச்சு? ஜெயமாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? சமந்தியோட உடம்புக்கு என்னமா ஆச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. சரிம்மா, நீ அவங்க பேசுவாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் போன் கொடு. இதோ குடுக்கறேன்ப்பா. அடி பாவி, நீதான் என்ன ஏமாத்தினியா? உன்ன ஜெயமா அப்பா. ஐயோ, பேச முடியாதே. நெயில் இருங்க. இத நீ வை. சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தி. ஹாசினி சொன்னா சம்பந்தியம்மா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சேம்மா? ஆமா, இப்ப எப்படிமா இருக்கீங்க? பரவாயில்லையா? நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் உயிரோட இருக்கிற விஷயமே. அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. கடவுள் கைவிட மாட்டாரு. கடவுள் தான் ஆள் அனுப்பி என்னை காப்பாத்திருக்காரு. ஓ, டாக்டர் சொல்றீங்களா? இல்ல, உங்க டாக்டரை சொன்னேன். ஹாசினி தான் என்னை காப்பாத்தினரு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ஹாசினி விளக்கு மாதிரி, எங்க தூக்கி வச்சாலும் வெளிச்சம் தருவா. முதல்ல எங்க வீட்டுல, இப்போ உங்க வீட்டுல. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி சம்பந்தி, நான் தலை தீபாவளி ஞாபகப்படுத்தான் போன் பண்ணேன் உங்களுக்கு. இப்ப அது தேவையில்லை. சரி, உடம்பு பாத்துங்க சம்பந்தி. ஐயோ ஆமா இல்ல, தலை தீபாவளி. எனக்குதான் உடம்பு சரியில்லையே. அதனால என்ன, ஹாசினியும் ஏஜையும் வருவாங்க. விசேஷம் அவங்களுக்கு தானே. இல்ல, தலை தீபாவளி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜெயமா. உங்க உடம்பு தான் முக்கியம். இந்த நிலைமையில உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறது? என்ன இந்த நிலைமை? நான் நல்லா தானே இருக்கேன். தலை தீபாவளிக்கு போகலன்னா நல்லா இருக்காது ஹாசினி. சம்பந்தி, இவங்க 2 பேரும் வருவாங்க. எனக்காக எல்லாம் விசேஷத்தை நிறுத்தாதீங்க. அது எப்படிமா உங்களை விட்டு போக முடியும்? அப்படியே 2 பேரையும் கூட்டு போயிட்டாலும் அங்க வந்து உங்க நினைப்பா தானே இருப்பாங்க. வேண்டாம், விடுங்க. ஐயோ சம்பந்தி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண நாள்னா அது வருஷா வருஷம் வரும். ஆனா தலை தீபாவளிங்கிறது ஒரே ஒரு வாட்டி தானுங்களே. என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. சம்பந்திமா,
எங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியாம போயிருந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? பண்டிகை விசேஷம் எல்லாம் நம்ம சந்தோஷத்துக்கு தானே சம்பந்தி. விடுங்க, உங்க உடம்பு பாத்துக்குங்க. தலை தீபாவளி தானே, இல்லன்னா என்ன, நம்ம இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா ஊருக்கு போறோம். என்ன சம்பந்தி? சரி 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 சரி, ஓகே. இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல? அக்கா கிட்ட சொல்லுவோம். ஏங்க, நான் வச்சிருக்கிற நகை எதுவும் புதுசா இல்லங்க. அதுக்கு கடைக்கு போய் கல்லு வச்ச மாதிரி அழகா ஒரு ஆரம் வாங்கிருவோம். அப்பதானங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்மள பார்த்தா மதிப்பாங்க. என்னங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கீங்க. கல்லு கேட்டேல, அத உன்னை அடிக்கிறதுக்காக போய் எடுத்துட்டு வரேன். எந்த நேரத்துல வாய வச்சியோ. நாளைக்கு தலை தீபாவளி கேன்சல் ஆயிடுச்சு. என்னது கேன்சலா? என்னாச்சுங்க? சம்பந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியும் இல்ல, அதான் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஐயோ, நான் வேற 3 நாளைக்கும் 3 வேலைக்கு ஒவ்வொரு புடவை எடுத்து வச்சேனே, எல்லாமே போச்சு. 9 புடவையா? இவ வேற நேரங்காலம் தெரியாம. சரி சரி, கிளம்பு. எங்கங்க நகை வாங்குவா? ரொம்ப முக்கியம். அதான் சம்பந்தி அம்மா வீட்டுல இருந்து யாரும் வரப்போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு உனக்கு கல்லு வச்ச ஆரம்? சரி சரி, தலை தீபாவளி தான் இல்லைன்னு ஆகி போச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் ஆவது எடுத்து கொடுப்போம். வா, கடைக்கு போவோம். ஊருக்கு போற சாக்கல பத்ரிக்கும் ஸ்வேதாவுக்கும் நெருக்கத்தை உண்டாக்கலான்னு பார்த்தா இப்படி சொதப்பிருச்சே. கல்ல கண்ட நாயை காணோம், நாயை கண்டா கல்ல காணோம். என்ன மாயா, உனக்கும் நாய்க்கும் என்ன பிரச்சனை? என்ன, அது உன்னை கடிச்சிருச்சா? அது ரொம்ப நாளா நம்ம எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அந்த கேக்கு காரியை தான் சொன்னேன். அவ முன்ஜென்மத்துல மீனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இந்த நழுவு நழுவுறா. என்ன உளர்ற? முழுசா சொல்லு, என்ன நடந்தது? நடக்க இருந்தது நாசமா போயிடுச்சு. தலை தீபாவளிக்கு கிராமத்துக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? ஜெயம்மாக்கு உடம்பு சரியில்லாததால போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்பதான் அந்த சக்கரவர்த்தியும் ஜெயம்மாவும் பேசிக்கிட்டாங்க. நாம நினைச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லது? ஏஜிவ அந்த பிச்சைக்கார குடும்பம் ஒரு வர பட்டிக்காட்டுல கொண்டு போய் விட்டு டென்ஷன் பண்ண போறாங்க. அதுல ஏஜி கடுப்பாகி அந்த ஹாசினியையும் அந்த குடும்பத்தையும் மானம் கெடுற அளவுக்கு திட்ட போறாருன்னு நினைச்சேன். இப்ப அதெல்லாம் நடக்க போறது இல்ல. கோவத்துல இருக்கிற ஏஜிவ உசுப்பேத்தி டெவலப் பண்ணி அந்த ஹாசினியை இந்த வீட்டை விட்டே துரத்தலான்னு பிளான் பண்ணா அவ எப்படியோ தப்பிச்சிட்டாளே. அங்க போயிருந்தா அந்த சோத்து குடும்பம் நம்ம ஏஜியோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உபசரிச்சிருக்குமா? சொதப்பி மாட்டிருப்பாங்கல்ல. ஏஜி அந்த குடும்பத்தை சத்தம் போட்டு கேவலப்படுத்திருப்பாரு. அந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுக்கா. எனக்கு என்னவோ ஏஜிவும் அவளும் தலை தீபாவளிக்கு போகாம இருந்தா நமக்கு சக்சஸ்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏஜி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். கிராமத்துக்கு போய் அந்த ஹாஸ்னி ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப அது போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். சான்ஸ்கா பஞ்சம்? அந்த ஹாஸ்னி நமக்கு சான்ஸ் அள்ளி அள்ளி கொடுத்தா, நாம தான் மிஸ் பண்ணிட்டோம். பிளான் போட்டு அவளை துரத்தலாம்னு நினைக்கும் போது ஏதாவது குறுக்க வந்து அவளை காப்பாத்திடும். இப்ப என்ன, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஹாஸ்னி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவ்வளவுதானே? துரத்திடலாம். அவ விஷயத்துல இனி நம்ம எதுலயுமே தோக்க கூடாது. கிடைச்ச வாய்ப்பா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிரணும். நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம். ஆனா நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணா கூட அவ தப்பிச்சிடறாளே. பூனை காதுல புகுந்த எறும்பு மாதிரி டார்ச்சர் பண்றாளே. ஏய்,
அது பூனை காது இல்ல, யானை காது. எனக்கு நல்லா கரெக்ஷன் சொல்றீங்க, ஆனா அவளதான் எவிக்ஷன் பண்ண முடியல. விடுங்க விடுங்க. ஆ? அவளுக்கு தலை தீபாவளி இல்லைன்னா என்ன, அவ இங்கதானே இருக்க போறா. நாம இங்க தீபாவளிய சிறப்பா கொண்டாடிடுவோம். கொண்டாடுற கேப்ல அவளுக்கும் வேட்டு வைப்போம். வெடிக்க அவ பயப்படுவா, அவ பணம் கட்டு நரி. அவளுக்குலாம் வெடிக்கிற வெடியில பாம் தான் வைக்கணும். ஏங்கா இப்படி பண்ணா என்ன? அவ வெடிக்கிற பட்டாசுல உண்மையான வெடிகுண்ட வச்சா மொத்தமா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ல. ஏய், என்ன அவளோட சேர்ந்து நாமளும் சேர்த்து மேல போய் கை குலுக்கிக்க வேண்டியதுதான். ஊசி பட்டாசுக்கு ஓடி போற அவளுக்கெல்லாம் வெடிகுண்டு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர்ல சந்தோஷத்துக்கும் பட்டாசு தான், அழுறதுக்கும் பட்டாசு தான். இதுல நம்ம 3 பேரும் சேர்ந்து அவளுக்கு பட்டாசு போட்டா எதுக்கு போடுவோம்? அவ அழுகிறதுக்கு தான். அதேதான். ஹாசினி, போய் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன ஜெயமா ஒரு நாளைக்கு இத்தனை காஃபி குடிக்கிறீங்க? நீ காஃபி போட்டா சூப்பரா இருக்கும், அதுக்கு தான். இந்த ஐஸ் எல்லாம் வேண்டாம். இது உங்க மகன் கேட்டாருன்னா இவளுக்கு தண்ணியே சூடு பண்ண தெரியாது, இதுல காஃபி வேறையான்னு முகம் செவந்துரும். நீங்களே பாருங்க, மூக்கு வேர்த்துச்சு. என்ன நேரடியாவே ஒரு கழுதைன்னு சொல்லிட. எதுக்கு மூக்கு வெறுக்குது, காது அரிக்குதுன்னு எல்லாம் சொல்றேன். ஏன் கழுதைக்கு என்ன குறைச்சல்? அது நல்ல பிராணி தானே. என்ன அப்பப்ப எட்டி உதைக்கும். சீண்டுனா எட்டிதான் உதைக்கும். அம்மா, சொல்லுப்பா. இதுல உன் மருந்தெல்லாம் இருக்கு, டைமுக்கு போட்டுக்கோ. அண்ட் நீ ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? இவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்காது. எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஐயோ, இந்த மாத்திரையும் பையும் பார்த்தாதான் ஒரு மாதிரியா இருக்கு, நோயாளி மாதிரி. தீபாவளி டைமா பார்த்து இப்படி ஆயிடுச்சே. என்ன நீ சின்ன பொண்ணா பட்டாசு வெடிக்க முடியலன்னு வருத்தப்படுறதுக்கு? அது இல்லப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லை ஏஜே. ஏன்பா, தல தீபாவளி உங்களுக்கு தானே. ஹாசினியோட அப்பா தல தீபாவளிக்காக ஊருக்கு போறத பத்தி பேசுறதுக்காக போன் பண்ணாரு. என்னாலதான் வர முடியாது, நீங்க 2 பேரும் போயிட்டு வரலாம்ல. நீ இருக்கிற நிலைமைக்கு தல தீபாவளி எல்லாம் முக்கியமா இப்போ? எனக்கு என்ன நிலைமை? நான் நல்லா தானே இருக்கேன். ஏற்பாடு பண்ணதெல்லாம் என்னால கேன்சல் பண்ண வேண்டாமேன்னு சொல்றேன்ப்பா. நீ சும்மா இரு. இப்ப யார் கூப்பிட்டா என்ன, உன்னோட ஹெல்த் தான் இப்போ முக்கியம். ஏய், அம்மா இருக்கிற நிலைமைக்கு இப்போ தல தீபாவளி ரொம்ப முக்கியமா? நீதான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேச சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதே என்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன அறிவு குறைச்சலா இருக்கா? நான் போய் உங்க கூட தீபாவளி கொண்டாட அலையவேனா? இதுல எங்க அப்பாவை வேற தூது விட கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கறா? ஏய், சும்மா இரு, நடிக்காத. நீ என்ன சாதாரணமான ஆளா? கண் தெரியாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தின இல்ல நீ? அப்போ உனக்கு தெரியலையா நான் அப்பாட்டக்கறா இல்ல அம்மாட்டக்கறான்னு? ஐயோ ஏஜே, கியா ஹே? எதுக்கு இப்ப ஹாசினியை திட்டுற? அட விடுங்க ஜெயமா, காய்ச்ச மரம்னா கல்லடி படதா செய்யும். மூளை ஜாஸ்தி இருந்தா எல்லாரும் பொறாம படதா செய்வாங்க. என்னது? ஓ மூளைய பார்த்து நான் பொறாமப்படுறேன்னா? சீ, கர்மம். இந்த அரிய வகை மூளை வச்சுக்கிட்டு தான் அம்மா இந்த நிலைமையில இருக்கும்போது கூட உனக்கு தல தீபாவளி கேக்குதுல, அதனால உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேச சொல்லிருக்கேன், அதானே? ஏஜே, ஹாசினி எதுவும் சொல்லல. அவங்க அப்பாவா தான் போன் பண்ணாரு. அப்ப கூட ஹாசினி தல தீபாவளி எல்லாம் வேண்டான்னு சொன்னா. அவங்க அப்பாவும் என் நிலைமைய பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லையே அதனால வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் தான்ப்பா, நானா விருப்பப்பட்டு கேக்குறேன். இல்ல, எனக்காக நல்ல ஒரு விஷயத்த ஏன் தள்ளி போடணும்னு தான். நீயும் ஹாசினியும் போயிட்டு வந்துருங்களேன். சாரி ஜெயமா, இதுக்கு இவரே ஓகே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இவ ஒருத்தி. தோ அக்யூஸ்டே சரண்டர் ஆயிட்டான். அப்புறம் என்ன, ஓ உடம்பு பாத்துக்க போதும். ஹலோ, யார் அக்யூஸ்ட்? அது என்ன யாரை கேள்வி? பார்த்து நீ accused தானே சொல்றீங்க? நீங்க தான் accused.
தல தீபாவளி இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. அப்படின்னா நம்ம வீட்லயாவது தீபாவளிய கிராண்டா கொண்டாடிடலாமா? என்ன காரணம் காட்டியும் இந்த விஷயத்தையும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரி, உன் இஷ்டம். ஆனா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா இவ கூட உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காத. உனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். போறதப்பா. ஏய், சும்மா இரு. உட்கார். முன்னெல்லாம் வீட்டுல ஏதாவது விசேஷம்னா அத கொண்டாடுறதே ஏஜே தான். எல்லா வேலையும் அவனே பாத்துப்பா. வீடே அப்படியே கலகலகலன்னு இருக்கும் தெரியுமா? விசேஷம்னா ஆளுங்க வீட்டுக்கு வர்றதுன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா பாவம், அவன் வாழ்க்கையில இருந்து பிரவளிக்கா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எந்த சந்தோஷமான ஃபங்க்ஷனும் நடக்கவே இல்லை. அவனுக்கு விருப்பமே இல்லை. விசேஷம்னாலே அப்படியே அவன் தள்ளி நிக்கிற ஆளாவே மாறிட்டான். ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டாடணும்னு தோணுது. எப்படியாவது இந்த தீபாவளிய இங்க சிறப்பா கொண்டாடணும். நீதான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். இதெல்லாம் ஒன்னாலதான் முடியும். எனக்காக பண்ணுவியா? கவலைய விடுங்க ஜெயம்மா. மாஸ் காட்டுற தளபதியோட ஃபேன் நானு. இந்த தீபாவளியா ஊரே அண்ணாந்து பாக்குற மாதிரி செஞ்சு விட்டுறேன். வெடிக்கிற வெடியில உங்க உடம்பு உடனே நல்லா ரெக்கவர் ஆயிடணும். ஏன் உடம்பு வெடிக்கிற வெடியில? ஆமா. சரி சரி சரி. இந்த விளம்பரம் எப்ப பேப்பர்ல வரும்? நாளைக்கு வந்துரும் சார். தீபாவளி அன்னைக்கு வந்தா எல்லாம் வாங்கி படிப்பாங்களா சார்? சரி, போடுங்க. இந்த விளம்பரத்திலேயாவது இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதான்னு பாப்போம். கண்டிப்பா தெரியும் டாக்டர். வரேன் டாக்டர். என்னமோ போ ஹாசினி, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஹாசினியா கொக்கா. நம்மள நம்பி ஜெயமா தீபாவளி செலிப்ரேஷனா ஒப்படைச்சிருக்காங்க. அத சீரும் சிறப்புமா செமையா நடத்திடணும். என்னதான் கஷ்டப்பட்டு பண்ணாலும் இந்த வீட்ல இருக்கவங்க என்ன பாராட்டுவா போறாங்க? ஒரு நடிகைக்கு பாராட்டு தானே முக்கியம். சரி, இவங்க பாராட்டலன்னா என்ன? நமக்கு தான் சோசியல் மீடியால லாக்ஸ் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்க பாராட்டினா போதும்ல. ஒரு வீடியோ எடுத்துருவோம், ஒரு ரீல்ஸ் போட்டுருவோம். இதுக்கப்புறம் பாரு, லைட்ஸ் பிச்சுக்கும். பேப்பர். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். பிரதமர் வாழ்த்து. இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை. முதலமைச்சர் அறிவிப்பு. மீறினால் அபராதம். வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பேப்பர்ல?